மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பொதுவாக காது இரைச்சல் அப்படின்றது இன்றைக்கி சின்ன குழந்தைங்க படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இருக்குது, பெரியவங்களுக்கும் இன்றைக்கி இருக்குது. இந்த காது இரைச்சல் மட்டுமல்ல, காது வலியும் இருக்குது. இந்த காது வலி அப்படின்றது எதனால் ஏற்படுது, இதுக்கு ஏதாவது நேச்சுரலான ஒரு தீர்வு இருக்குதா அப்படின்றது நிறைய பேர் நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸே வந்து கேட்குறாங்க. என்னோடய குழந்தைக்கு இந்த மாதிரி திடீர்னு வந்து காது வலிங்க, காது இரைச்சலுங்க, இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு சொன்ன அதே டிப்ஸை உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த காது வலி, காது இரைச்சல்ன்றது எப்படி ஏற்படுது? இது வந்து இஎன்டி டிபார்ட்மெண்ட் இல்லையா? ஆமாம், காது மூக்கு தொண்டை டிபார்ட்மெண்ட் இது. அப்போ இந்த காது இரைச்சல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஎன்டி பிரச்சனை தான் சொல்லிட்டு நம்ம வந்து உடனே இஎன்டிக்கு நம்ம போயிட்டு எடுத்து மாத்திரைகளை சாப்பிட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கிறோம். சரியானது தான், இங்கே நம்ம தவறுன்னு சொல்லவில்லை. ஆக்சுவலி நம்ம சயின்ஸ் படி இந்த காது அப்படின்றது கிட்னியோட நேரடி வெளிப்புற தூதுவர். கிட்னியோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தூதுவர். அவர்கிட்ட ஒரு பிரச்சனைங்கும் பொழுது அப்போ என்னென்னா அது அறிகுறி. அங்கே மூல காரணம் என்னென்னா கிட்னி. அப்போ சிறுநீரகத்தோட எனர்ஜி எப்படி இருக்குன்றத நமக்கு காது மூலமாக சொல்லும். காது இரைச்சல் வழியாக காது வலி, காதில் வந்து தண்ணி வடிகிறது, சரிங்களா? இப்படியெல்லாம் வந்து சில சிம்டம்ஸ் சொல்லுதுன்னா விஷயம் அதுதான். அப்போ நம்ம சிறுநீரகத்தை நாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்கு தான் நம்ம வந்து போகணும், சரிங்களா? இதுதான் மிகச்சரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ தான் திரும்பவும் வராது. அதுதான் ஒரு விஷயம். ஓகேங்களா? டன். ஓகே. இது போக ஜென்ரலாக காமனாக வந்து காது வலி, காதில் இரைச்சல் வர்றதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. ஒன்று, நம்ம வந்து படுத்திருக்கப்படும் பொழுது அது வழியாக எறும்பு உள்ளே போயிடுறது, சரிங்களா? சின்ன பூச்சி ஏதாவது உள்ளே போயிடுறது, அது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீன்னு சொல்லிட்டு காதில் அந்த இரைச்சல் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வலி வலிக்கும். அது மாதிரி வந்து பூச்சியோ எறும்போ உள்ளே போனால் அதனால் வலிக்குது அப்படின்றது அது ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் எதுவுமே இல்லை, ஆனால் வலிக்குது ஒன்று. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கே நமக்கு அந்த ஹோலோட அமைப்பு இது என்ன அப்படின்னா, அந்த காது வந்து நம்மளை முதல்ல பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். இந்த காது எதுக்குன்னா நம்ம வந்து கேட்குறதுக்கு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதான் கிடையாது. நீங்கள் வந்து நடக்கப்படும் பொழுது நேராக நடக்கணும் அப்படின்னா இந்த காது சரியான சேஃபில் இருக்கணும். காது வழியாக அந்த ஏர் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். அவங்கள பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. காதுக்குள்ளே உள்ள செட்டப், அந்த அமைப்புகளே அப்படி தான். ஆனால் நடக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு ஒதுங்கி. நடக்கும்பொழுது அப்படியே ரைட் சைடில் அப்படியே ஒதுங்கி போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, இம்பேலன்ஸ். காதுல இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால் அவர் அப்படியே ஒரு பக்கமாக ஒதுங்கி போவார். நீங்கள் ஏதாவது புதுசாக சைக்கிள் ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டினப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஏறி உட்காந்துட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி அப்படியே ஒரு பக்கமாகவே ஓடிச்சிட்டே போயிட்டுருக்கும். அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு சொல்லுவார், இடுப்பை ஏன் வளைக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு குத்திட்டு நேராக உட்காந்து நேராக ஓட்டு நேராக கொண்டு போய் ஏன் லெஃப்ட்லேயே ஒதுங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் பொழுது அந்த அனுபவம் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது நடக்கும் பொழுது நிறைய பேர் நடப்பாங்க. நடக்கும் பொழுதும் அவர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயே தான் போவார். அப்போ ஒன் சைடாக ஒதுங்கக்கூடிய நபர்னா இங்கே காதுக்குள்ளே இந்த ஏர் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது பாருங்கள், வெறும் காது கேட்குற வேலையை மட்டும் இது பண்ணலாம், அதுதான் ஒரு விஷயம். அடுத்து, அழுக்கு நிறைய சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த அழுக்குகளை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் பண்ணணும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க, உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. அதில் காதுலையும் அங்கே எண்ணெயை விடுவாங்க, நல்லெண்ணெயை காதில் 2 சொட்டு விடுவாங்க. விட்டு நல்லா அப்படியே கொடன்னு காதுக்குள்ளே வந்து இது பண்ணிவிட்டு கவுத்தி விடுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் லூப்ரிகேஷனை கொடுத்து உள்ளே இருக்கிற அழுக்கு அந்த அப்படியே வெளியே வந்துடும். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதான் கிடையாது, சரிங்களா? அந்த பழக்க வழக்கமே கிடையாது. குழந்தைகளுக்கு உள்ளே பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஆனால் அதையுமே போய் ஒரு இஎன்டி மருத்துவர்கிட்ட அந்த பிரச்சனைன்னு போகும்பொழுது தான் நிறைய அழுக்கு இருக்குதுங்க, அழுக்கு வந்து புண்ணாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுவாங்க, கிளியர் ஆயிடும். அதனால் குழந்தைகளுக்கு இப்போ இருந்தே முதல்ல காதில் எண்ணெய் ஊற்றுற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதாவது ஆயில் பாத் எடுங்க. அந்த ஆயில் பாத் எடுக்கப்படும் பொழுது நல்லெண்ணெய் 2 சொட்டு விட்டு அதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு கவுத்தி வெளியில் எடுங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி பண்ணது. அதனால் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோல்லையும் விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றதுக்கே பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதான் விஷயம். அடுத்து, இப்போ இந்த சிறுநீரகத்தோட எனர்ஜி ஹீட்டாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காதில் ஒரு டிஸ்டர்பன்ஸும், கூலிங்காக இருந்தால் காதில் ஒரு டிஸ்டர்பன்ஸும் காமிக்கும். அதான் ஒரு விஷயமே. அப்போ அந்த எனர்ஜியை இம்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸ் பண்ணிட்டோம்னாலே காதில் உள்ள பிரச்சனை சரியாக போயிடும், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர்களை நேரடியாக நீங்கள் போய் பார்த்து அவங்கள கன்சல்ட் பண்ணி அதுக்குரிய சிகிச்சைகளை கொடுப்பாங்க, கிளியர். இப்போ நம்ம சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் சிகிச்சை கொடுப்போமா, அப்போ அந்த பாதகூச சிகிச்சை மூலமாக அந்த கிட்னி ஆர்கனை அந்த இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி விடுவோம். ஆட்டோமேட்டிக்காக காதில் உள்ள பிரச்சனை சரியாகிடும். ஏன்னா காதில் இது மாதிரி வந்து இறைச்சலுங்க, காது வலி பயங்கரமாக வலிங்க
பண்ணுங்கன்னு சொல்லி வந்தவங்களில் இங்கே நம்ம அந்த பாதகோச ட்ரீட்மெண்ட்டில் பண்ணி விடும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ இம்மிடியேட்டாகவே ரிலீஸ் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னெலாம் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அங்கே பண்ண முடியும். ஓகேங்களா? ஆமாம். பட் அதை உங்களுக்கு இப்போ ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். இதை நீங்கள் முதல்ல பண்ணி பாருங்கள். இதிலேயே ரிலீஸ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா, அதில் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் போய் நேரடியாக பாருங்கள். ஈஸியான சொல்யூஷன் இருக்குது. ஈஸியாக அருமையாக வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ரைட். இப்போ நீங்கள் இதுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெருங்காயத்தை அப்படியே வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து உடச்சி, அதாவது உங்கள் காதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு சின்னதாக உடச்சிக்கணும். அவ்வளோதான். ஒரு மிளகு, அந்த மிளகுல 3/4 மிளகு அளவுக்குன்னு வச்சுக்கங்களேன், உடச்சிக்கணும். உடச்சிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கங்க. அதுவும் அதே போல் தான், காதில் வைக்கிற அளவுக்கு சின்னதாக தான். அதெல்லாம் ஒரு இந்த எள்ளு விளக்கு போடுவீங்கள்ல, அது மாதிரி ஒரு எள்ளு விளக்கு போடுறதுக்கு எடுப்போம்ல, அது மாதிரி வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துங்களேன். எடுத்துகிட்டு அந்த மிளகை அந்த நடுவில் வச்சுருங்க. சாரி, மிளகு இல்லை, பெருங்காயம். பெருங்காயத்தை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே திரி போலையே திரிச்சிருங்க. அதாவது எள்ளு விளக்கு மாதிரியே நடுவில் பெருங்காயம், அந்த காட்டன் துணியை அப்படியே வந்து திரிச்சிருங்க. அவ்வளோதான். எடுத்துகிட்டு இந்த காட்டனில் பெருங்காயம் வச்சதை எடுத்து காதுக்குள்ளே, எந்த காதில் வலி இருக்குதோ, எந்த காதில் இரைச்சல் இருக்குதோ வேணா அங்கே காதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷம் வேணால் போதும். அதிகபட்சம் 3 நிமிஷமே வச்சுருந்தாலே போதும். அருமையாக அந்த 3 நிமிஷத்துலேயே அந்த வலி ரிலீஸ் ஆகும். இல்லை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க, அப்போ வச்சுருங்க, நோ ப்ராப்ளம். அதான் 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே உங்களுக்கு வந்து வலி ரிலீஸ் ஆயிரும். அதாவது ஒரு முதல் முறை நீங்கள் பண்ணும் பொழுதே வலி ரிலீஸ் ஆயிரும். ஒருவேளை பின்னாடி தேவைப்படுது, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்துச்சு, இல்லை மறுநாள் வந்துச்சு, 3 நாள் கழித்து வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது வந்துச்சுன்னா, மீண்டும் இதே முறையை பயன்படுத்தலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு காட்டன் துணி அப்படி எடுத்து திரி போல் சுற்றி காதுக்குள்ளே வச்சு 3 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தா போதும். கிளியர். ஏன்னா உங்களுக்கு அங்கே ஏற்பட்ட வலி தீரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிட்னியை நீங்கள் வந்து பலப்படுத்துறதுக்குரிய வேலைக்கு, கூலிங் பண்ணுறதுக்குரிய வேலைக்கு நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நமக்கு வந்து புனர்னவாதி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும். புனர்னவாதி இன்றைக்கி கஷாயம் ஃபார்மில், சிரப் ஃபார்மில் எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த புனர்னவாதி நீங்கள் வந்து கஷாயம் ஃபார்மில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பொதுவாக நாங்கள் நம்மளுடைய கிளினிக்ஸ்க்கெலாம் அதான் கொடுப்போம். புனர்னவாதி கஷாயம் கொடுப்போம். அது உங்களுக்கு கிட்னியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்போ கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே அதுக்குள்ளே வந்து ரெக்கவர் ஆகும். ஏன்னா கிட்னின்றது ஒரு தனிப்பட்ட உறுப்பு இல்லை, அவர் நிறைய டிபார்ட்மெண்ட்டுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அவர். சரிங்களா? அப்போ அது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் காது பிரச்சனைக்கு. வெறும் காதுக்கு மட்டும் இல்லை. சரிங்களா? என்ன நீங்கள் ஒரு ரொம்ப தாங்க முடியல, இஎன்டி மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்துட்டீங்க, மாத்திரை சாப்பிட்றீங்க, பரவாயில்ல. ஆனால் அடுத்து இந்த ஸ்டெப்பை பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் காது வலி வராது. இல்லைன்னா திரும்ப திரும்ப வரும். அவ்வளோதான். அதனால் இதை முதல்ல நீங்கள் சரியான புரிதலோடு இருந்துக்குங்க. இதற்கு நான் சொன்ன இந்த தீர்வை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு எந்த அளவு எவ்வளவு நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத நீங்கள் வந்து மெகா டிவிக்கு வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களில் யாராவது இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். இயற்கையான வழிமுறைகளை கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.